தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார். யார் இந்த அர்லேக்கர்? ஏன் இவரது நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது? பார்க்கலாம். வயதான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கோவா மாநிலம் பனாஜியில் பிறந்தவர். சிறுவயது முதலே RSS இயக்கத்தின் தீவிர பற்றாளராக வளர்ந்த இவர் 1975 முதல் 77 அவசர நிலை காலத்தில் சிறை சென்றவர். 1989 பாஜகவில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அர்லேக்கர் கோவா சட்டமன்றத்தில் இருமுறை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் முத்திரை பதித்தவர். குறிப்பாக கோவா சட்டமன்றத்தை இந்தியாவின் முதல் காகிதமில்லா சட்டமன்றமாக மாற்றிய நவீன சிந்தனையாளர். ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றிய அனுபவத்தோடு கடந்த 2025 கேரளாவின் 23வது ஆளுநராக பொறுப்பேற்றார். ஆனால் கேரளாவில் இவரது பயணம் அமைதியாக அமையவில்லை. ஆளுநர் மாளிகையான லோக் பவனில் தேசிய கொடிக்கு பதிலாக பாரத மாதாவின் உருவப்படத்தை ஏந்தியது பெரும் விவாதங்களை கிளப்பியது. அது மட்டுமின்றி பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அரசுடன் நேரடி மோதலில் ஈடுபட்டது முதல் கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறியது வரை இவரது ஒவ்வொரு நகர்வும் அதிரடியாகவே இருந்திருக்கிறது.